உங்களுக்கு உண்மையிலே நீங்க சோத்துல ஒப்படுத்தீங்களா? இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா நாட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. கிளீன் இந்தியா என்றால் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சுத்தம் பண்ணுவதுதான் கிளீன் இந்தியா. ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழைகளை கொன்று விடு. குடிசையில்லா நகரம் உருவாக்கலாம், என்ன செய்யலாம்? குடிசையை கொளுத்தி விடு. எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டுல வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. காசு கொடுக்கறத விட்டுருவாங்க இந்த காவாடி பேரு. பறக்கும் படை இருக்கும் படைன்னு வச்சுக்கிட்டு யாரு அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கையா, பணம் கட்டணுமே டாக்டருக்கு, இல்லை ஆப்ரேஷன் பண்ண மாட்டாயா. நோ, இது எங்க ஆப்ரேஷன், காசை கொடு. ஒரு நீங்க பாரு, எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இவங்களை மொத்தமா காலி பண்ணணும். கிளீன் இந்தியா என்றால் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சுத்தம் பண்ணுவதுதான் கிளீன் இந்தியா. வழியே கிடையாது. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா நாட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. அவரே சொல்லிட்டாரு, 10 ஆண்டுகள் என் மக்களுக்கு நான் சூப்பு கொடுத்து கொண்டிருந்தேன், அடுத்து என்ன கொடுப்பீர்கள்? ஸ்ட்ரைட் பாலிடால் பாய்சன் தான் கொடுத்தா அனுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, உடன் பிறந்தவனே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழைகளை கொன்று விடு. குடிசையில்லா நகரம் உருவாக்கலாம், என்ன செய்யலாம்? குடிசையை கொளுத்தி விடு. இதான் நடந்தது. சிரிக்காத, நீ சிந்திச்சு பாரு. ட்ரம்ப் வரும்போது குஜராத்துக்கு வரும்போது, மோடி தான் ஆண்டு இருக்கிறார் பல ஆண்டுகள் குஜராத்தை. அவர் வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? குடிசைகளை அவர் பார்த்து விடக்கூடாது, நாடு ஏழ்மை வறுமையில் இருக்குது, குடியிருக்க வீடற்று இருக்கிறார்கள் நாட்டு மக்களும் தெரிந்துடக்கூடாதுன்னு குடிசைகளை மறைக்க 7 அடிக்கு சுவர் எழுப்பி மறைத்தார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன், 7 அடிக்கு சுவர் எழுப்புற அந்த செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுறான்னு சொன்னது நான் ஒருத்தன் தான். எல்லாரும் குடியரசு சுதந்திர தினத்துக்கு கொடியேத்துங்கள், வீடு வீடுக்கு கொடியேத்துங்கள். நாங்க கொடியேற்றுறோம். நீங்க, நான் அரிசி விலை ஏற்றிடுவேன், பருப்பு விலை ஏற்றிடுவேன், எண்ணெய் விலை ஏற்றிடுவேன், பெட்ரோல் விலை ஏற்றிடுவேன், டீசல் விலை ஏற்றிடுவேன், நான் சிலிண்டர் விலை ஏற்றிடுவேன், எல்லாத்தையும் ஏற்றிடுவேன். நீங்க கொடியேத்து. இது ஒரு ஆட்சி, இது ஒரு இது. உங்களுக்கு உண்மையிலே நீங்க சோத்துல ஒப்படுத்தீங்களா? எப்படா எந்த மூஞ்சி வச்சுறாங்க ஓட்டு கட்டுறது? ஓட்டு கேட்டு இந்த காங்கிரஸ்காரன், இந்த பிஜேபிக்காரன், உங்களுக்கு வெக்கமான ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு கொடுக்க முடியாது.